கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்று மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்கும் வசனம் செப்பனியா 3வது அதிகாரம் 20வது வசனத்தின் பின்பகுதி. நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லுகின்றார். எங்க வைப்பாரா? அந்த வசனத்தை நான் திரும்பவும் வாசிக்கின்றேன். பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். அதற்கு முன்னாடி சொல்றாரு, நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது. அப்போ எந்த நேரத்தில் அப்படி மாற்றுகிறாராம்? ஒருவேளை நம்ம மேலே எழும்ப முடியாதபடிக்கு, ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு ஒரு கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில அநேகர் இருந்து வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்த சிறையிருப்பை நான் திருப்புவேன். அப்பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் கீர்த்தியுமாக புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அதனோடு கூட அதற்கு முந்தின வசனம் சொல்கிறது, நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் அவர்களுக்கு உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். அப்போ ஆண்டவர் எந்த இடத்துல தலை குனிவு, எந்த இடத்துல நிந்தை, எந்த இடத்துல அவமானம் அடைந்தது மாதிரி கடந்த காலங்களில் இருந்ததோ அந்த இடத்திலேயே கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அநேகர் சாட்சி சொல்றாங்க இல்லையா, எங்களுடைய வீடு கடன்ல அடமானத்துல மூழ்கிற நிலைமைக்கு இருந்தது. ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்து அதை நாங்கள் மீட்டு கொள்ளும்படி செய்து அந்த இடத்திலேயே எங்களுடைய தலையை நிமிர பண்ணினார். எங்களை ஏளனமாய் பேசின மக்கள் மத்தியில் எங்களை உயர்த்தினார், எங்களை வெட்கப்படாமல் காத்தார் என்றெல்லாம் சொல்லி சாட்சி சொல்றாங்க. எவ்வளோ பேர் குழந்தை இல்லாதவங்க சாட்சி சொல்றாங்க. 15 வருஷம் நான் வெட்கம் அனுபவித்தேன், மலடி என்ற பெயர் வாங்கினேன், ஆனால் இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து பிள்ளையை கொடுத்திருக்கிறார் என்று சாட்சி சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் என்னன்னா, வெட்கம் அனுபவித்த எல்லைகளிலே கர்த்தர் கீர்த்தியை உண்டு பண்ணுகின்றார். ஒரு பிள்ளை நல்லா படிக்கவே இல்லை, சரியாக படிப்பே வரலை, படித்து வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே படிக்கும் பொழுது திடீரென்ற ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கின்றார். நல்ல மார்க் வாங்கி நல்ல ஒரு வேலைக்கு போய் மகிமையாக ஆசீர்வதிக்கப்படுது. அந்த பிள்ளையோட படித்தவங்க பையனோ பொண்ணோ அவர்களோடு படித்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம கூட இவன் படிப்பே வராமல் இவன் இருந்தான், இன்னைக்கு என்ன இவ்வளவு நல்ல ஒரு வேலை, நம்மளை விட நல்ல ஒரு வேலையில் இருக்கிறானே என்று சொல்லி பேசுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெட்கம் அனுபவித்த எல்லைகளில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக தேவன் வைப்பார். அப்புறம் சாலமோனுக்கு ஆண்டவர் கடற்கரை திரளத்தனையான ஞானத்தை கொடுத்த பொழுது அவனுடைய கீர்த்தி எங்கும் பரம்பிற்று என்று பார்க்கின்றோம். ஷேபாவின் ராஜஸ்திரீ அவனுடைய கீர்த்தியை கேட்டு அதை நேரில் காணும்படி விடுகதைகளினால் அவனிடம் கேள்வி கேட்கும்படியாக வந்தாள் என்று பார்க்கின்றான். ஆனால் வந்து பார்த்துட்டு அவள் என்ன சொல்லுகின்றாள்? 1 ராஜாக்கள் 10வது அதிகாரத்தில் எழுதியிருக்குது, நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தையை நம்பவில்லை, இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி சாலமோனை புகழ்ந்து பேசிட்டு போனதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ அவள் சாலமோனுடைய கீர்த்தியை கேள்விப்படுகின்றாள். வந்து பார்க்கும் பொழுது இதை விட அதிகமாக இருக்குதே உங்களுடைய காரியங்கள் எல்லாம் என்று சொல்லி அதிகமாய் புகழ்ந்து பேசுகிறாள் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கீர்த்தியும் புகழ்ச்சியும் எப்பொழுது நமக்கு வருகின்றது? நம்ம 2 நாளாகவும் 26வது அதிகாரம் முழுவதை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு உசியா ராஜாவை குறித்து அருமையாக எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த உசியா ராஜா 52 வருடங்கள் ராஜாவாக எருசலேமிலே அரசாண்டார். அவர் எப்படி இருந்தாராம்? 5வது வசனம் வாசிக்கின்றேன். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். இங்கு உசியா ராஜா சகரியாவின் காலத்தில் இருந்திருக்கிறாரு. அந்த சகரியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி புத்திமானா இருந்தபடியினால அருமையா இந்த உசியா ராஜாவை வழிநடத்தி இருக்கின்றார். அப்போ சகரியாவுடைய நாட்கள் எல்லாம் இந்த உசியா ராஜா கர்த்தரை தேடுவதில் கருத்தாய் இருந்து
கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து நடந்திருக்கின்றார். அப்போ கர்த்தரை தேடின நாட்களிலெல்லாம் அவன் செய்த காரியங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று பார்க்கின்றோம். அது தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், அவன் செய்ததையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். பாருங்க, எங்கெல்லாம் போய் யாரோடு யுத்தம் பண்ணினாரோ அதெல்லாம் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து பாருங்களேன், தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று 7வது வசனம் சொல்கிறார். அப்போ தேவன் துணை நிற்கிறார். கர்த்தரை தேடினா அவர் நமக்கு துணை நிற்கின்றார். வனாந்தரங்களெல்லாம் அவர் கட்டடங்களை கட்டினார், உயரமான கட்டடங்களை கட்டினான் என்று பார்க்கிறோம், கோபுரங்களை. இப்போ இப்படி அருமையா இருந்த பொழுது அவருடைய கீர்த்தி எங்கும் பிரஸ்தாபமாயிற்று. 2 நாளாகமம் 26:15 வசனம் பாருங்க, அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று என்று பார்க்கின்றோம். கர்த்தரை தேடிய பொழுது கீர்த்தி அடைய பண்ணுகின்றார். தேவன் துணை நிற்கின்றார், அவர் கீர்த்தி அடைய பண்ணுகின்றார். ஆனால் உசியா ராஜா அதற்கு பின்பு பார்க்கும்போது பலப்பட்ட பின்பு மேட்டிமையானான் என்று பார்க்கின்றோம். அது அவனுடைய அழிவுக்கு ஏதுவாயிற்று என்று பார்க்கின்றோம். நாம் அவனுடைய அடுத்த பக்கம் வேண்டாம், இதில் பார்க்கிறோம், கர்த்தரை தேடிய பொழுது ஆண்டவர் துணை நின்று கீர்த்தி அடைய பண்ணுகிறார். இன்னைக்கு இதுதான் நமக்கு வழி. எப்படி புகழ்ச்சியும் கீர்த்தியும் நம்ம தேடி வராது. நம்ம கர்த்தரை தேடினா அவர் நம்ம கூட இருப்பார், நம்ம செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார், ஜெயத்தை கட்டளையிடுவார், நம்முடைய கீர்த்தியை மற்றவர்கள் அறியும்படி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பீராக. கர்த்தாவே, இதோ அவருடைய சிறையிருப்பை திருப்பி ஆண்டவரே, எந்த இதில் அவர்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஆண்டவரே சிறையிருப்புகளை திருப்புவீராக. அவர்களை உயர்த்தி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.